நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாவைக்கதல் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. எல்லாரையும் விமர்சித்து பேசியிருக்காரு. விஜய் சாரோட படத்தில் வந்து விஜய் சார் ஹீரோ, ஸ்டாலின் வந்து வில்லன். அந்த வில்லனை பற்றி இவர் எதாவது ஒரு 4 பஞ்சு டைலாக் சொல்லுவார், ஒரு கதை சொல்லுவார். இது பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் இந்த படம் ஓடி இருக்கு, கரூரில் இந்த படம் ஓடி இருக்கு, சேலத்தில் இந்த படம் ஓட்டி காட்டியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஈரோடில் இந்த படத்தை ஓட்டி காட்டினாங்க, பாண்டிச்சேரியிலும் ஓட்டி காட்டினாங்க. திரைக்கதை வசனம் எல்லாமே அருமையாக இருந்தது. ஆடல் பாடல் இல்லை, அது ஒரு வருத்தம். என்ன மாதிரி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் வாங்க, உங்களால் 1% ஓட்டு வாங்க முடியுமான்னு கேட்குறாரு. நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு கடைசியாக வாங்கியிருக்கிறாங்க. சின்னம் கூட ஒரே சின்னம் கிடைக்கலையே, மாறி மாறி தானே போச்சு. அந்த கட்சி நான் போராட்டம் பண்ணலையா, இல்லை அந்த கட்சிக்கு சின்னம் முடக்கப்பட்டதையா, இல்லை அந்த கட்சிக்கு வந்து கூட்டம் போடும்போது எல்லாம் பண்ணலையா, இல்லை அந்த கட்சியில் என்ன செய்வாங்க? திமுக அதிமுக பேரை கூட உச்சரிக்கிறாரு. சீமானவர்கள் பேரையும் நாம் தமிழ் கட்சியோட பேர் இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு பேசினதே இல்லை. என்ன பயம். நேற்று சேலத்தில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்திலேயே சூரஜ்ன்ற வடமாநில இளைஞர் வந்து இறந்திருக்காரு. தானாக ஒரு கூட்டம் வருதுன்றதுனால நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இனாமா அவங்களை எடுத்துக்கிறீங்க. மனிதர்களாக பார்க்காம நீங்கள் பண்ணுறதனுடைய விபரீதத்தினுடைய விளைவு தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒருத்தர் சாகுறாங்க. நேற்று ஒருத்தர் பாவம், இப்போ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடம்புல பிரச்சனைன்றாங்க. உடம்பு அவருக்கு சரியில்லையா, இல்லை உங்கள் கட்சிக்கு நேரம் சரியில்லையா? இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்றைய தினம் வந்து எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. எல்லா வாட்டியும் தான் மார்ச் ஏப்ரல் வருது. இந்த மார்ச் ஏப்ரல் வண்டி குழுன்னு இருக்கணும்னு முதல்வர் நினச்சிருக்கிறாரு. இதில் என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே செய்ய இனாமா கொடுக்குறேன்றீங்க, ஆனால் ஓட்டை போடுன்றீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியமாக கேட்டால் கொடுக்க மாட்டேன்றீங்க. அது நாடாக அப்போ கேட்டால் பணம் இல்லைன்றீங்க. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் தாவைக்கதல் விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே வந்து அங்கே கூடியிருக்காங்க. கட்சியினை வந்து ஆளும் கட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கட்டும், எல்லாரையும் விமர்சித்து பேசியிருக்காரு. ஸோ அவரோட பேச்சு எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் ரசிகர்களுக்கு நேற்று வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்த ஒரு பிரச்சனையை வந்து போக்கியிருக்கார். இப்போ ஜனநாயகன் படம்னா போய் எல்லாம் பார்த்துருப்பாங்க, கொண்டவங்க ஒரு ஆரவாரம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆரவாரம் என்ன, அது தியேட்டரில் ஒரு 500 பேர் 1000 பேர் ஏசியில் உட்காந்து பார்ப்பாங்க. இது அரசியல்ன்றதுனால அது ஓப்பன் தியேட்டரில் அப்படி வெயிலில் உட்கார வச்சு படம் காட்டியிருக்காரு. அவ்வளோதான். நேற்று நடந்தது வந்து ஒரு அரசியல் நிகழ்வை தாண்டி பஞ்ச் டைலாக்கு அதே தான். திருப்பி அந்த படத்தில் வந்து எப்படின்னா ஒரு வில்லன் வருவார், ஒரு ஹீரோ இருப்பார். வில்லன் தப்பு செய்வார், ஹீரோ வந்து வில்லனை எதிர்த்து பேசுவார், ஹீரோ பேசுவார். அப்புறம் ஒரு கதை கிளைமேக்ஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட படத்தில் வந்து விஜய் சார் ஹீரோ, ஸ்டாலின் வந்து வில்லன், ஸ்டாலின் சார். அந்த வில்லனை பற்றி இவர் எதாவது ஒரு 4 பஞ்சு டைலாக் சொல்லுவார், ஒரு கதை சொல்லுவார். ஒரு 20-25 நிமிஷம் தான் அந்த படம், அந்த காட்சி. இது பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டியில் இந்த படம் ஓடி இருக்கு, கரூரில் இந்த படம் ஓடி இருக்கு, அப்புறம் நேற்று சேலத்தில் இந்த படம் ஓட்டி காட்டியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஈரோடில் அந்த படத்தை ஓட்டி காட்டினாங்க, பாண்டிச்சேரியிலும் ஓட்டி காட்டினாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் என்னவோ அது எனக்குமே உள்ளபடியே பார்க்கும்போது ஒரு நிறைவாக இருந்தது. ஏன்னா விஜய் சாரை வந்து நீங்கள் அரசியல்வாதியாக நான் நேற்று பார்க்கல, நான் வந்து ஒரு நடிகரை பார்த்தேன். நல்ல டைமிங்கு. அப்புறம் அந்த இதை கூட கொஞ்சம் கூட்டியிருக்கார், இன்னும் கொஞ்சம் ஆழம் போயிருக்கார். அதாவது இப்போ காவல்துறைன்னு வெறுமனே சொல்லாமல் டிஜிபியாக சார் போகிறதுல பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனை அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை சொல்லியிருக்காரு. வழக்கமாக என்ன பண்ணுவார், கதைக்கு வெளியில் போய் நான் கரியரோட உச்சத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அந்த கதைக்கு வெளியில் போவோம், கதைக்குள்ளேயே நேற்று பேசியிருந்தார். நான் வந்து ஏன் அரசியலுக்கு வந்தேன், என்னங்க இது அரசியல், எனக்கு ஒண்டி அதனால் வேணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடித்த வில்லனை வைத்து அவர் வந்து ஒரு கதையை வந்து அழகாக, திரைக்கதை வசனம் எல்லாமே அருமையாக இருந்தது. நேற்று ஆடல் பாடல் இல்லை, அது ஒரு வருத்தம். மற்றபடி ஆக்ஷன், அந்த பேச்சு கீச்சு எல்லாமே விஜய் ரசிகர்கள் எல்லாம் எதிரில் இருந்த ஒரு 5000 8000 பேர் அவங்க ஆரவாரமானாங்கல்ல, அப்போ அது நிகழ்ச்சி அவர்களை பொறுத்தவரையில் வெற்றி. இப்போ திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், ஈரோடு, புதுச்சேரி எல்லா இடத்த விட பார்த்தீங்கன்னா நேற்று சேலத்தில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த கூட்டத்திலையும் சூரஜ்ன்ற ஒரு 37 வயதுடைய மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு வடமாநில இளைஞர் வந்து இறந்திருக்காரு. எல்லா கூட்டத்திலையும் வந்து பொதுவாக விஜய் கூட்டத்தில் வந்து இறக்குறதுங்கிறது ஏன் சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு? மற்ற கூட்டத்தை பார்க்கும்போது விஜய் கூட்டத்தில் மட்டும் இறப்பு ஏன் வருது? அதாவது எங்களோட நோக்கம் என்பது வருவது, பஞ்சு டைலாக் பேசுவது, ஆரவாரம் பண்ணுவது, விசில் அடிப்பது, சந்தோஷமாக போகிறது. வரவங்களோட பாதுகாப்புக்கு நாங்கள் கேரண்டி இல்லை அப்படின்றத அவர் சொல்லாமல் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு கொடுத்துருந்தா வெயிலுடைய காரணமாக தான் இறந்து போயிருக்காங்க. மேலே ஒரு சீட்டு மாதிரி போட்டிருந்தா கூட அந்த பாதுகாப்பு கொஞ்சம் இருந்திருக்கும்ல சார்? அவ்வளோலாம் வேண்டாம் சார். 12 மணிக்கு அவர் பேச போகிறாருன்னா அவர் முன்னாடியே போயிட்டு சேலத்தில் எங்கன்னா ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு
இந்த பேசுகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு கடகடன்னு பேசிட்டு போயிட்டாவே போதும், பாதி பிரச்சனை இருக்கு. இல்லை 2வது சாயந்தர நேரத்தில் அவர் பேசணும், மேபி ஒரு 5 மணி டு 6 மணி. இன்னொன்று அவர் வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுகிறவர்லாம் இல்லை, 25லேருந்து 30 நிமிஷம் அதிகபட்சம், அவ்வளோதான். இன்னொன்று அவர்களே இவர்களே லிஸ்ட்டு சொல்ல மாட்டார், அதில் ஒரு 5 நிமிஷம் மிச்சம். வேறு யாருன்னா இப்போ நேற்று புது டெம்ப்ளேட் என்னென்னா, நான் எதனால் அது வந்து நல்ல மாடல்னு சொன்னேன்னா, பக்கத்துலேயே இருக்கிற சேலத்துக்காரு செங்கோட்டையனை கூட பேச சொல்லலை நேற்று, வேறு யாருமே பேசல. படம் என்ன வச்சு தான் ஓடுது, நான் வில்லன், ஹீரோயின், துணை நடிகர், குணச்சத்திர வேடம், யாருக்குமே எதுவுமே ரோல் கிடையாது. நான் வரேன், பேசுகிறேன், நடிகிறேன், போகிறேன், ரிப்பீட்டு, வரேன், பேசுகிறேன், நடிகிறேன், போகிறேன், வரேன், ரிப்பீட்டு. இதில் எதிர்பார விதமாக வந்து நான் எதுனா காவு சம்பவம் ஆகிப்போகுது. நேற்று ஒருத்தர் பாவம், இப்போ அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, உடம்புல பிரச்சனைன்றோம்னா, உடம்பு அவருக்கு சரியில்லையா இல்லை உங்கள் கட்சிக்கு நேரம் சரியில்லையா? என்னோடய கேள்வியே தான். இது ஏன் சொல்கிறேன்னா, சரி அவர் சூரஜுக்கு உடம்பு சரியில்லை, ஆல்ரெடி மன அழுத்தமோ இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது, ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்து வந்தார், பாவம் இறந்துட்டார். உங்களுக்கு ஒரு கூட்டத்தை எப்படி சேர்க்கணும்னு தெரியாது, கூட்டத்தில் தண்ணி வைக்கணும்னு தெரியாது, சேர் போடணும்னு தெரியாது, ஷாமினா போடணும்னு தெரியாது, குறைந்தபட்சம் வெயிலில் கூட்டம் போடக்கூடாதுன்றது அந்த ஒரு அடிப்படை அறிவியல் கூட உங்களுக்கு புரியாது. சூரியன் பிடிக்காது, எதிர்க்கிறோம், ரைட்டா? ஓ, சூரியன் எதிர்த்து நான் அரசியல் பண்ணுறப்பார் அப்படின்ற மாதிரி சூரியத்துக்கு கீழே வந்து பிரச்சாரம் பண்ணுறது. மாலை நேரத்தில் போட்டால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் வெயிட் பண்ணி சூரியனோட உக்கிரம் கம்மியாகும், சந்திரன் வரும். உங்களுக்கு சந்திரன் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு சந்திரன் இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஒரு வெளிச்சம் கம்மியாக இருள் சூழ்கிற நேரத்தில் விஜய் சார் ரசிகர்கள் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? இப்போ ஜக்கி வாசுதேவ் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அதே கோயம்புத்தூரில் இருட்டுனதுக்கப்புறமா தான் டான்ஸ்லாம் ஆடுவார், லைட் மியூசிக் போடுவார், எல்லாமே சந்தோஷமாக இருங்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்படின்னா எல்லாம் ஒரு பரவச நிலையில் இருக்கிறாங்கல்ல. இதெல்லாம் வந்து ஒரு வகையான பதப்படுத்துதல், அதாவது தன்னோட ரசிகர்களை தன்னோட அந்த சிந்தனைக்கு ஏற்றாற்போல் மாற்றுவது, அந்த வேலையை தான் அவர் பண்ணுறார். உங்ககிட்ட நீதி கேட்கலான்னு நான் வந்தேன், உங்களோட நீதியை நான் கேட்கலான்னு வந்தேன், ஆனால் இப்போ நான் உங்ககிட்டே நீதி கேட்டு வந்திருக்கேன். எனக்கு நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க, போராட்டம் பண்ண அனுமதிக்க மாட்டேறாங்க, பிரச்சாரம் பண்ண அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, கூட்டம் போட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரை விட எனக்கு மட்டும் ஏன் நெருக்கடி அதிகமாக கொடுக்குறாங்கன்ற மாதிரி கேட்குறேன். தீவிர எம்ஜிஆரோட ரசிகர் யாரோ ஒருத்தர் அவருக்கு எழுதி கொடுக்குறாரு, அதுதான் செங்கோட்டையன் சொல்லிங்களா? இல்லை அது தெரில யாரும், இது அவர் டைலாக். அதாவது கத்தம் கத்தம் ரஜினியாக மாறுறாரு ஒரு சீனில் விஜயகாந்த் தான் மாறுறாரு. அதாவது காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, அது விஜயகாந்த் அவர்கள். எனக்காக நீதி கேட்டு நான் உங்ககிட்ட வந்துக்கிறேன், இது எம்ஜிஆர். அப்புறம் கோவப்பட்ட அங்கே அம்மையார் ஜெயலலிதா. அப்போ இவருக்குன்னு ஒரு கேரக்டர் இல்லை. அப்புறம் தமிழகத்தின்னு பேசும்போது அங்கே அறிஞர் அண்ணா. அப்போது இவர் வந்து என்னென்னா இந்த கூடு விட்டு கூடு வாங்கினே போயிட்டு இருப்பார். இவருக்குன்னு ஒரு ஸ்டைலு, இவருக்குன்னு படத்தில் உண்டு. 100% விஜய் சாருக்கு படத்தில் உண்டு ஸ்டைல். இது விஜய் படம், விஜயோட ட்ரேட்மார்க்கு, இப்படி டான்ஸ் ஆடுவார், அது விஜயோட ஸ்டைலு. அதுக்கப்புறமா அந்த பஞ்சு டைலாக், அந்த ஸ்பீடு, அப்புறம் அந்த பெண்களை வைத்து ஒரு டார்க் காமெடி பண்ணுவார். அது நான் வேணா இங்கே ஏறிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் பண்ணி காட்டிருப்பார் ஒரு நடிகையோட. அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவரோட ட்ரேட்மார்க்கு டிப்பிக்கல், அதெல்லாம் ரைட். பட் அரசியலில் வரும்போது அவருக்கு வந்து அந்த ட்ரேட்மார்க்கோ இல்லை அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இல்லை. இன்னும் அதை வந்து பயிற்சி பத்தில் போய் திருப்பி மறுபடியும் ரிகர்சல்லாம் பண்ணினேன், மறுபடியும் பேசு பொருள்லாம் ஆக்கிட்டு வரணும். சேலத்தில் போயிட்டு இங்கே இருட்டில் எதுக்கு நான் கல் எறினோம், எது சேலத்தில் நின்றுட்டு. சேலத்தில் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக எவ்வளோ வெற்றி பெற்றதுன்றது தெரியும். சேலத்தில் வீரபாண்டி ஆறுமுகம் ஒரு காலத்தில் இருந்தார், செல்வ கணபதி இருந்தார், அவங்களோட காலெல்லாம் முடிஞ்ச உடனே இது வந்து எடப்பாடியோட எடப்பாடி பழனிசாமியோட இந்த நேரம் சேலத்தை பொறுத்தவரையில் அவர் வந்து வேற லெவலில் வச்சிருக்கிறார் அந்த மாவட்டத்தை. ஆனால் அங்கே போயிட்டு எடப்பாடி அவர்கள் பேரை கூட உச்சரிக்க மாட்டார், அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு சார். பயம் இல்லைன்னு. ஆமாம், பயம் தானே. ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு சார் பயப்படக்கூடாது? கட்சிக்கு நீங்கள் யார் தலைவர்? இந்த கட்சிக்கு தலைவர் யார்? இபிஎஸ் தானே. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டாக கட்சியை பற்றி பேசினதுக்கே அதிமுக தொண்டர்கள் பேடி அடிச்சிட்டாங்க. 15 நாள் ஐடி விங்லேருந்து அடியில் வந்து ஒன்றும் என்ன பண்ணுறதே தெரில. அதிமுக வந்து தாவேக்காவை விமர்சனம் பண்ண அதிமுகவோட அந்த கிராஃப் வந்து பழைய நிலைமைக்கு ஏறுது. அதனால் யாருன்னா சொல்லியிருப்பாங்க, வேணாம் நம்ம ஏடிஎம்கே வச்சா நம்ம காலி ஆகிறோம், நம்ம அதனால் அவங்ககிட்ட சண்டை போடாமல் ப்ளீஸ் கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக பழகி குணமாக பழகி அதிமுக ஆதரவாளர் நிலைப்பாட்டில் இருக்கிறவங்ககிட்ட எம்ஜிஆர் பேசி அம்மையார் ஜெயலலிதாவோட கதையை சொல்லி அந்த ஓட்டை இப்படி உருவிக்கலாம், எதிர்த்தா அது வராது, வேற மாதிரி போகுது அப்படின்னு யாருன்னா அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சொல்கிறாருல்ல சார், இன்னொருத்தவங்க ஆரம்பிச்ச அட்ரஸை நீங்கள் பயன்படுத்துறீங்க, இன்னொருத்தரோட கட்சியை பயன்படுத்தி நீங்கள் வரீங்க, என்ன மாதிரி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் வாங்க, உங்களால் 1% ஓட்டு வாங்க முடியுமான்னு கேட்குறாரு. 2 விஷயம் அதில்.
ஒன்று சமீபமாக நடக்கிற அரசியல் தெரியல, இன்னொன்று தொலைநோக்கு பார்வை அவருக்கு இல்லை. அவர் அரசியலில் வந்து எவ்வளவு குழந்தைத்தனமாக இருந்தால் இந்த மாதிரி பேசியிருப்பாருன்றது புரிச்சுக்கலாம். எதை வைத்து சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு கடைசியாக வாங்கியிருக்கிறாங்க. அவங்கன்னா சொந்தமாக தானே நின்று ஜெயிச்சாங்க. இப்போ எங்கன்னா இறங்க சின்னம் கூட ஒரே சின்னம் கிடைக்கலையே, மாறி மாறி தானே போச்சு சின்னம். அதுக்கப்புறம் ஒலிபெருக்கியை வச்சு மைக்கை வச்சு தானே வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ விவசாயி வந்துருக்கு திருப்பி. அந்த கட்சி நான் போராட்டம் பண்ணலையா, இல்லை அந்த கட்சிக்கு சின்னம் முடக்கப்பட்டது இல்லையா, இல்லை அந்த கட்சிக்கு வந்து கூட்டம் போடும்போது எல்லாம் பண்ணலையா, இல்லை அந்த கட்சியில் என்ன செய்ய பார்க்கலையா? இல்லமும் செய்யறான்னு சொல்றீங்க. ஆனா திமுக அதிமுக பேரை கூட உச்சரிக்கிறாரு. சீமான் அவர்கள் பேரையும் நாம் தமிழ் கட்சியோட பேரு இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு பேசினதே இல்லை. என்ன காரணம்? பயம். அதுவும் பயம். சீமானை பார்த்து விஜய் கண்டிப்பா பயம். மாறி மாறி பயந்துக்கணும். அதுதான் அரசியல். அவர் தான் டிக்ளேர் பண்றாருல, நான் என்னோட எதிரி திமுக தான், திமுக வீழ்த்து தான் நான் வந்திருக்கேன். சரி, திமுக வீழ்த்து நீங்க ஓடித்தானே, அவங்களாம் அம்பு விட மாட்டாங்களா? அவங்களாம் திமுக எதிர்த்து போய் ரோஸ் மில்க் குத்துட்டு ரோஜாப்பா குத்துட்டா வருவாங்க தேர்தலில். அவங்க எதிர்த்து பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா? இல்லை அவங்க வந்து திமுக முதல் குடும்பத்துக்கு எப்படி இவ்வளோ சம்பளம் வந்தது, அமைச்சர்களுக்கு எப்படி இவ்வளோ ஊழல் பணம் வந்தது, செந்தில் பாலாஜி யார், கல்குவாரி யார் நடத்துறது, டாஸ்மாகில் எதுக்கு 10 ரூபா வாங்குறீங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? பேசுகிறாங்களா பேசலையா? பேசுகிறேன். அப்புறம் நீங்கள் தான் பேசுகிறேன்றீங்க. நீங்கள் இவ்வளோண்டு பேசுகிறீங்க, அவங்க எவ்வளோ பேசுகிறாங்க. உங்களோட ரசிகர்களுக்கு இதுதான் தெரியுது. அவங்க அவ்வளோ பண்ண அரசியல் தெரியறதில்ல. அவங்க வழக்கெல்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. ஜகபர் அலின்னு ஒருத்தர் இறந்தார். அவர் அதிமுக ஆதரவாளர். அவர் தான் கல்குவாரி எடுத்து போராட்டம் பண்ணுறாரு. கல்குவாரி நிறைய இடத்துல நாம் தமிழர் கட்சிக்காரங்க போயிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோவெல்லாம் போட்டு அடி உதம் வாங்கி ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து ஸ்டேஷனில் ஆகாமல் போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது தானே. இது எதுவுமே தெரியாமல் நான் எதிர்க்கிறேன்னா நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்க? திமுக எப்படி எதிர்க்கிறீங்க? காங்கிரஸ்க்கு தடையை கொடுத்து எதிர்க்கிறீங்க திமுக. நம்ம பத்த வச்ச பாம்பு வந்து சில கட்சியினுடைய கூட்டணியில வெடிச்சிருக்கு. அந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கூட்டணி விட்டு வெளியில வந்துருவாங்க, நம்ம கூட வர போறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. காங்கிரஸ் தான் வெளிப்படையா சொல்றாரு. கரெக்ட், காங்கிரஸ் தான் சொல்றாரு. பாம்பு வெடிச்சு மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு காலைல ராஜினாமா பண்ணிட்டார். நேற்று நைட்டே பாம்பு அடிச்சோம்னா ஜோதிமணி என்ன பண்ணிட்டாங்க, நான் திமுகவில் நின்று ஜெயித்தேன், எனக்கு இந்த வெற்றி வேணாம், இது வந்து காங்கிரஸ் வளர்ந்தே தீரணும், நான் அதனால் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் போயிட்டு தாவேகாவோட தனிநபர் கூட்டணி போயிட்டேன் அப்படின்னு ஒரு 4-5 பேர் அங்கேருந்து பிரிஞ்சு வந்து தாவேகால காலில் சேர்ந்துட்டாங்க. இவர் வச்ச பாம்போட லட்சணம் இதுதான். எப்போ வச்சார்? விக்கிரவாண்டியில் எத்தனை மாதத்துக்கு முன்னாடி? 2 வருஷம் முன்னாடி. இவ்வளோ ஸ்லோவாக வெடியும் பாம்பு. படத்துலலாம் பாம்பு திரி கொளிச்சு விட்டு டம்முன்னு தான் வெடியுது. டைம் பாம்புனா கூட டைம் வைப்பாங்க. டிஃபன் பாம்பு ஜெலட்டின் பாம்புனாலும் அது ஒரு ரிமோட்டில் வெடிப்பாங்க. இவர் பாம்பு ஏன் இவரை விட ஸ்லோவாகுதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ வருஷமா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்காத காங்கிரஸ் இப்போ கேட்குறாங்களா சார்? அது வந்து ஒரு பக்கம் எங்களுக்கு தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக இருக்குன்றதுனால தானே கேட்குறாங்க. உபயதாரம் தயாராக இருக்கிறாங்க. தாவேக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷனாக என்னை வச்சுக்கோங்க அப்படின் போது இவங்க கொடுத்த தைரியத்தில் அவங்க பேசுகிறாங்க. மற்றபடி விஜய் தான் இதில் கடைசியில் ஏமாற போகிறார். இந்த நொடி வரலாம் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவர் தனியாலாம் கலங்காடல, அவர் யாருமே வேண்டான்னு ஒதுக்கி விட்டுருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் முன்னாடியே சொன்னேன், அவருக்கு ஏன் தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாங்கினது அவருக்கு தெரியல. அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே அவர் தெரிந்து தெரியாத மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சீமான் வந்து நான் தான் கட்சி, என்னை வச்சு தான் கட்சி அப்படின்லாம் கட்டமைக்கல. நான் இல்லைனாலும் இந்த இயக்கம் போராடும், நான் இருப்பேன், வயசானா போயிடுவேன்வார். இதே வார்த்தையை அம்மா ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க. அதிமுக ஒரு எஃகு கோட்டை, நான் இருப்பேன், இல்லை 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி இருக்கும்னாங்க. அதே தான் அண்ணா சொன்னார். திமுகன்றது மத்திய அரசு என்னைக்கெல்லாம் வஞ்சிக்குதோ, மாநில சுயாட்சி என்னைக்கெல்லாம் தேவையோ அன்னைக்கு இருக்கிற வரலாம் தமிழ்நாடுன்ற பேரை மாத்திர வரலாம் இந்த அண்ணாவை மறக்க முடியாதுன்னு சொன்னார். எம்ஜிஆர் அதை தான் என்ன சொன்னார், அண்ணான்ற வழியில் திமுக மாறுது, அது மாறக்கூடாது, அண்ணா வழி இருக்கணுன்றது. அப்போது இவங்க யாருமே நாங்கள் தொடங்கின கட்சி, நான் தான் ஃபுல்லாக நடத்த போகிறேன்னு சொல்ல, நீங்கள் தொடங்கின கட்சி தான், அதுக்கு யாரும் இன்னும் வந்து இது பண்ணலை. நாளைக்கு நீங்கள் இல்லைனாலும் அந்த கட்சி இருக்கணும், அந்த கட்சிக்காரங்க இருக்கணும், அந்த கட்சி 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி நான் தொடங்கின கட்சி 1% வாங்கி காட்டுங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டேன். இப்போ நாளைக்கு விஜய்க்கு அப்புறம் அந்த கட்சி நீடிக்காது சொல்கிறீங்களா? இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் நீடிக்காது. ஒரு கட்சி வந்து ஒரு ஆள் வச்சு நீங்கள் கட்சி நடத்திங்கன்னா அந்த தலைமை மறைஞ்சதுக்கப்புறம் அது மறைஞ்சிரும். பட் அந்த கட்சிக்கு வந்து ஒரு கொள்கை இல்லை ஒரு எதிரி இல்லை ஒரு விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இருக்கும். ஓகே. இப்போது எம்ஜிஆர் காலகட்டங்களில் நம்பியாருக்கு பெரிய பேர் புகழ். எதனால்? எம்ஜிஆர் வர்சஸ் நம்பியார். இது சினிமாவில். அதேமாதிரி அரசியலில் எம்ஜிஆர் வர்சஸ் கலைஞர், கலைஞர் வர்சஸ் ஜெயலலிதா, ஜெயலலிதா வர்சஸ் ஸ்டாலின், ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி. இப்படி போகும்போது என்னென்னா ஒன்று தீசஸ் இருக்கும், இன்னொன்று ஆன்டி தீசஸ் இருக்கும். அப்படியே மாறி மாறி எரியும். இவர் என்ன பண்ணுறாருன்னா வெறும் இவர் தான் வந்து திமுக எதிர்ப்புன்றாரு. அதில் ஆல்ரெடி இருக்காங்க, பட் அதில் ப்ரூவ் பண்ணணும்ல நீங்கள். இன்னொன்று, நீங்கள் ஒரு கொள்கையோ கோட்பாடையோ இல்லை ஒரு சித்தாந்தத்தை முன் வைக்கல, தனிநபர் வழிபாட்டு தான் முன் வைக்கிறீங்க. ஒரு கூட்டத்துக்கு சேலத்துக்கு வராங்க நேற்று, வேறு யாருமே இல்லை உங்கள் கட்சியில் பேச்சாளர்.
பேச்சாளரை மதிக்காத கட்சி உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஒருவேளை வெயில் தாக்கம் அதிகமா இருக்குன்றதுனால கூட அவர் மட்டும் பேசுறாரு. அதாவது 5000 பேர் 10,000 பேர் நிற்பாங்க, அவங்களுக்கு வெயில் தாக்கம் இல்லை. சரி, அந்த வெயில் தாக்கம் அதிகம்னு தெரியுதுல்ல, யார் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறது ஒவ்வொரு இடம் 12 மணி 2 மணிக்கு பேச சொல்லி? என்ன பிரச்சனை? இப்போ 2 மணிக்கெலாம் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? போய் கோட்டையில் போய் கொடி ஏற்ற போகிறீங்களா? இல்லை ஜனாதிபதி வெயிட்டிங்கா? இல்லை கவர்னர் டீ பார்ட்டி கொடுக்குறாரா சாயந்தரம்? என்ன அரசியல் நிகழ்வு நேற்று நீங்கள் பண்ணிட்டீங்க சாயந்தரம்? என்ன பண்ணார் அவர்? என்ன இதை விட வேறு என்ன? மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறத விட வேறு என்ன வேலை இருக்குது அவருக்கு? அவருக்கு தூங்கி ஏஞ்சோன்னா வசதியாக ஒரு டைம், அந்த டைமில் நீ எப்படின்னா வா, வெயில் வச்சா எனக்குண்ணா, மழை பெஞ்சா எனக்குண்ணா, உனக்கு சாமினா போட்டால் எனக்குண்ணா, குடிக்க தண்ணி வச்சா என்ன. கரூர் சம்பவத்துக்கு பிறகும் இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஏங்க வெயிலில் வந்துட்டுங்க ஒரு 8000 பேர் 5000 பேர் நடந்தாங்கன்னா மண் பறக்கும், உஷ்ணம், மண், வெயில், தண்ணி இல்லை குடிக்க, இந்த மண் சுவாச காற்று போகும்போது உடம்பு சூடாகும், உஷ்ணம் ஏறும். பக்கத்தில் ஆள் இருக்கும்போது காற்று மாசுபடும். ஒருத்தனோட கார்பன் டை ஆக்சைடு, இன்னொருத்தனோட ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரும், பதற்றம் வரும். காலைல சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கூட்ட நெரிசல், மதிய நேரம் பசி, மயக்கம், வெயில், குடிக்க தண்ணி இல்லை, மண் பறக்குது, இவ்வளோ பிரச்சனை, உட்கார இடம் இல்லை, நிழல் இல்லை. இதெல்லாம் புரியலன்னா, இதுவே புரியலன்னா உங்களுக்கு எப்படி அரசியல் புரியும்? வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால எல்லாருமே இந்த முகாமில் போய் போடுறாங்க சார். அந்த மருத்துவ முகாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வெயில் தாக்காது. இது யாருக்கு புரியணும்? விஜய் அவர்களுக்கு தான் புரியும். மருத்துவ முகாமெல்லாம் நான் அதுதான் சொல்கிறேன், 1 2 பத்தாது. இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னா 5000 பேர் வராங்கன்னா 50 மருத்துவ முகாம் போடணும், 5 ஆம்புலன்ஸ் வைக்கணும், அப்போ தான் அவரு கூட்டத்துக்கு செட் ஆகும். அவர் அந்த மாதிரி இருக்கிறாரு. இவருக்கு கேரவேனில் சீன் எடுத்துகிட்டு உள்ள கேரவேனில் போயிடுவாங்கள்ல வெயிலில், ஆர்டிஸ்ட்டு அவங்க பிரச்சனை, அதே மனநிலையில் இருக்கிறாரு சார். அது படம், நீங்கள் காசு குத்து பண்ணுறீங்க, இது தானாக வர கூட்டம். தானாக ஒரு கூட்டம் வருதுன்றதுனால நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக இனாமல் அவங்கள எடுத்துக்கிறீங்க. மக்களாக பார்க்காம, ரசிகர்களாக மதிக்காமல், மனிதர்களாக பார்க்காம நீங்கள் பண்ணுறதனுடைய விபரீதத்தினுடைய விளைவு தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒருத்தர் சாகுறாங்க, ஒரு சத்தில் மொத்தமாக காவு வாங்கிட்டு போகுது. இப்போ நேற்றும் இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏற்றிருந்தா இன்னும் 2 போயிருக்கோம். கண்டிப்பாக போயிருப்பாங்க. நம்ம பேசுகிறது இயற்கை, செயற்கையாக எதுவும் பேசலை. இவ்வளோ கூட்டம் வரணும்னா அந்த கூட்டத்துக்கு ஏற்ற தோரணையை நீங்கள் பண்ணணும். அது அந்த கூட்டத்துக்கு ஏற்ற தோரணையை பண்ண முடியல. இது என்ன விதமான கூட்டம் இது? நான் என்ன சொல்கிறேன்னா, டைமை மாத்திரம். அப்புறம் இன்னொன்று, காவல்துறை அனுமதி கொடுக்கல. காவல்துறை புளிச்சு போச்சு. ஏன் மற்ற கட்சியெல்லாம் கூட்டம் போடுறதே இல்லையா? மற்ற கட்சிகள்லாம் அனுமதி கொடுக்குறதே இல்லையா? சரி, உங்களை 12 மணிக்கு இல்லை 2 மணிக்கு பேசணும்னு எந்த காவல்துறை அதிகாரி சொன்னார்? அதை சொல்லுங்கள் வெளிப்படையாக. எப்போ பார்த்தாலும் இதே பொய்யை திருப்பி சொல்கிறேன். டைம் கொடுக்கல. இந்த அதிகாரி, இந்த எஸ்பி என்ன 2 மணிக்கு பேச சொன்னார், இந்த டிஎஸ்பி என்ன பாண்டிச்சேரியில் 11:30 மணிக்கு பேச சொன்னார், இந்த எஸ்பி என்ன கரூர் இத்தனை மணிக்கு போக சொன்னார். அது சொல்லுங்க. சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? கேஸ் போடுவாங்க, இல்லை அவங்க பதில் சொல்லுவாங்க. மூஞ்ச தூக்கி எங்கே வச்சுக்குவீங்க? மோடி வர்றாரு, மோடிக்கிட்ட போயிட்டு இந்த டைமில் தான் குத்துக்கிறோம், இந்த டைமில் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொன்னால் மோடி என்ன பண்ணுவார்? இல்லை மோடிக்கிட்ட சொல்கிற எஸ்பி கலெக்டருக்கு யாருக்குன்னா அந்த தைரியம் இருக்கா? ஃபஸ்ட்டு இன்னொன்று, சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கான்னா இல்லை. நம்ம கேட்குற டைமுக்கு தான் நீங்கள் ஒரு டைம் சொல்லுவீங்க. அந்த டைமில் அவங்க என்ன சொல்லலாம்? இல்லை, இந்த டைமில் அந்த நேரத்தில் திருவிழா இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா தேதியை மாற்றி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லைனா இப்போ காலைல எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் நடக்குது, பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற நேரத்தில் நான் போய் அங்கே கூட்டம் போடணும்னா அப்போ கொடுக்க மாட்டாங்க. அது பேசி முடிவெடுக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு வசதியாக இருக்கிற டைம் இது. இந்த டைமில் நீங்கள் வச்சுட்டு வெயிலை பற்றி கவலைப்படாமல், ஒரு வசதிகள் போதிய அளவுக்கு பண்ணாமல், ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிவிட்டு, அவருக்கு ஆல்ரெடி நெஞ்சு வலி பிரச்சனை இருந்தது, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. பிரச்சனை உங்களுக்கு உங்கள் கட்சியில் உங்கள் சிந்தனையில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றிக்கணும். அண்ணா சொல்லுவார், ஒரு விரல் நம்ம மற்றவங்களை காட்டும்போது 3 விரல் நம்மளை பார்க்குதுன்ற மாதிரி இருக்குது, குறியீடு நம்ம தான் மாற்றிக்கணும்னு. அதே காந்தியடிகள் சொல்லுவார், மாற்றத்தை வெளியில் தேடாத உங்களை தேடிக்க, ஃபஸ்ட்டு நீ மாறு, பி த சேஞ்ச் யூ வாண்ட் தி அதர்ஸ் டு பி த சேஞ்சுன்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஓகே, நம்ம கிட்ட தாங்க வரணும் மாற்றம்லாம். ஃபஸ்ட்டு இவர் மாறுறதுக்கோ, இவர் திருந்துறதுக்கோ, இவர் தன்னை சீர்திருத்தப்படுறதுக்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறது இல்லை. என்ன ஒரு விஷயம் அவர் மாற்றி பண்ணார்? எதுவுமே கிடையாது. சாயந்தரத்தில் வச்சிருக்கலாம். இந்த சாயந்தரத்தில் வச்சாதான் சார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறாங்களா? அப்போது வெடிகாத்தில் வைங்க இனிமேல். அது மாதிரி காலையில் ஒரு 7 மணிக்கு வைங்க, 8 மணிக்கு வைங்க. ஏன்னா அப்போ காலையில் என்ன டிராஃபிக் இருக்காது, வருவாங்க கூடுவாங்க, டக்குன்னு வந்துட்டு காலையில் ஒரு 8-9 மணிக்கெலாம் வச்சுட்டு ஒரு 8:30 மணி 9 மணிலாம் முடிச்சுட்டு ரொம்ப புண்ணியமாக போகும் உங்களுக்கு. காவல்துறை நெஞ்சார்ந்த வண்டி கை கூப்பி கொடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு கூட்டம் வருது, பிரச்சனை கிடையாது, எப்போ வேணால் பண்ணலாம், பண்ணிட்டு போங்க மாற்றி.
உங்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் இருக்காது. தனி விமானம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தனி விமானம்னா கூட அந்த சீறி பாய்ந்த விஜய்காருன்னு போடுறாங்களே தலைப்பு, அதுதான் மணிக்கு 120 கிலோமீட்டர் போவோமே. காலைல விடியாதால 3 மணிக்கு எடுத்தாவே 4 மணி நேரம் ஓட்டினா எந்த ஊருக்கு போகணுமோ போய் சேர்ந்துடலாமே. தனி விமானத்தை தானே போறாரு. ஆனா இவர் ஹெலிகாப்டரில் கூட போகலாங்க, அவருக்கு வசதி இருக்குது. ஹெலிகாப்டரில் போனாலும் விஜய் அண்ணா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அவர் எவ்வளோ காலையில் இருந்து ஹெலிகாப்டரில் வந்தார் தெரியுமா, அப்படி பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இந்த மாதிரி 1-2 பேர் சாகும்போது, பொதுமக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது, நாதி இல்லை. அதுதான் நாம் பேசணும் கொள்ளணும். இன்றைக்கி அங்கே வந்து சூரஜ் குடும்பம் வந்து பாவம், தமிழும் தெரியாது ஒன்றும் தெரியாது. இப்போ அங்கே வந்து செட்டில் ஆகி ஏதோ தமிழ் அங்கே இங்கே கொஞ்சம் பேசி கீசி குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தாப்புல. இன்றைக்கி குடும்பம் அனாதையாகி போச்சு. 2 குழந்தைங்களை விட்டு போயிட்டார். சாகிற வயசு இல்லை, 37 வயசு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் போய் மைக்கு போட்டு கேமரா போட்டு கேட்டால் பாவம், யார்கிட்ட கோவமாக கூட பேச மாட்டாப்புல. இருக்கிற இடமே தெரியாது. குடும்பத்தை காப்பாற்றலாம், இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் குடும்பத்தையும் தான் பிள்ளைகளையும் நல்லா பாதுகாப்பாக வளர்க்கலான்னு சொல்லி நம்பி வந்தவனை விட்டோம். ஒரு சைடு அங்கே திருவள்ளூரில் இதே மாதிரி ஒருத்தர் வந்தான், அவனை போட்டு அந்த அடி அடிச்சு குத்தி இது பண்ணி சின்ன பின்னமாக்கி கேவலப்படுத்தணும். இன்னொரு இதே மாதிரி ஒரு வாட்ச்மேன் தரமணியில் வந்திருந்தான், பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி 2 வயசு குழந்தைய காப்பாற்றி குடும்பமாக வாழலாம், பீகாரை விட தமிழ்நாடு நல்லது நம்பி வந்தால் நாசம் பண்ணி முடிச்சு விட்டோம். இங்கேருந்து வருது இந்த தைரியம்லாம். நான் என்ன பேசுகிறேன்னா, நான் அரசியலுக்குள்ளே போல, காவல்துறை இப்போ கேட்கல, உயிர் பலி ஆச்சா இல்லையா, ஜனங்க சாவுறாங்களா இல்லையா. கள்ளக்குறிச்சினாலும் 60 பேர் சாராய சாவுனா சாராய சாவு, தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடில் 13 பேர் செத்தாங்கனாலும் சாவு. அன்றைக்கி ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கி ஒரு நிலைப்பாடெல்லாம் இல்லை. இந்த உயிர் பலியெல்லாம் போகும்போது அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு கடந்து போனீங்கன்னா உங்களெல்லாம் ஜனங்க மன்னிக்கவே மாட்டாங்க. திருந்தணும். தூத்துக்குடியை பற்றி இனிமேல்ட்டு திமுகவுக்கு பேசுகிறதுக்கு தார்மீக அடிப்படை இல்லைன்றது இப்போ நான் இதுவரையிலும் எந்த பேட்டிலையுமே சொல்ல, இப்போ நான் சொல்கிறேன். ஏன், என்ன காரணம் சார்? வாய்க்கிழியே பிரச்சாரம் பண்ணோம். தூத்துக்குடியில் போய்ட்டு குருவி சுடுற மாதிரி சுட்டாங்க, துப்பாக்கி வச்சு சுட்டாங்க. நாங்கள் கண்டி ஆட்சிக்கு வந்தால் அதே காவல்துறை அதிகாரி அப்படியே நெஞ்சு நிறுத்திட்டு சுற்றிட்டு தெரியுறோம். அப்போ மனுஷன் உயிருக்கு என்னங்க மரியாதை? யார் ஆட்சியில் இருந்தாலும் போலீஸ் அதே தான் பண்ணுவோம்ல. ஆமாம். அப்போ இதுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? காவல்துறை தானே உங்களுக்கு வேணும், காவல்துறை தானே உங்களுக்கு பிடிச்சிது, காவல்துறையை ஓட்டு போட்டு சொல்லுங்கள். எதுக்கு பொதுமக்கள் ஓட்டு போடணும்? லாக்அப்பில் கூட்டிட்டு போய் அடிப்பான். ஃபென்னிக்ஸ் ஜெரால்டுக்கு அன்றைக்கி கொக்கோன்னு கூவுனீங்க. அப்புறம் அஜித்துக்கு இல்லை திருட்டினா மாதிரி சொல்கிறாங்க, நகை காணா மாதிரி சொல்கிறாங்க. கோர்ட்டு சொல்லி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கைது, இல்லைன்னா மூடி மறைச்சிட்டு இருப்பீங்க. குதிரை ஓட்டிகிட்டு இருந்தான் ஒருத்தன், குதிரை, அவனை கூட்டு போய் வச்சு அடின்னு அடிச்சு அவனையும் முடிச்சு விட்டாச்சு. கோர்ட்டு இருக்கா இல்லையா நாட்டில்? சட்டத்தின் அடிப்படையில் தானே எல்லாம் நடக்கணும். நடுவில் உங்களுக்குலாம் யார் கொடுத்தது இந்த அதிகாரம்? இந்த மாதிரி அதிகாரம் தவறாக பயன்படுத்தினா கூட நீதிமன்றம் பெரிதளவு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா சார்? கண்டிப்பாக அதெல்லாம் பார்ப்பாங்க, ஜனங்க பார்ப்பாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது நம்ம நினைக்கிற மாதிரி விளையாட்டு கிடையாதுங்க. அதேமாதிரி போதை கலாச்சாரன்றது எந்த குடும்ப தலைவரோ இல்லை குடும்ப தலைவியோ தம் பிள்ளைகள் வந்து நாசமாக போகிறத ஒரு தமிழ் சமுதாயம் விரும்பாது. பேசலாம், பொங்கலுக்கு காசு கொடுக்கலாம், அதெல்லாம் ரைட்டு, ஒரு சைடு இருக்குது. திமுகவில் வந்து முதலமைச்சர் வந்து அன்றாடம் கஷ்டப்படுறாரு, உழைக்கிறாரு. ஆனால் அவருக்கு காவல்துறையால் மிகப்பெரிய பின்னடைவு காத்து கொண்டிருக்கிறது. அதாவது பல்லு பிடுங்கினா பாருங்க பல்வீர் சிங், அன்னைக்கு வந்து பதவியிலேருந்து எடுத்துருக்கணும். 4 பேர் பேசி 4 பேர் மென்டலு சைக்கோ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். இப்போ வேறு யாருன்னா மாட்டினா என்ன பண்ணுவான்? இப்போ நீங்களோ நானோ யாரோ ஒருத்தர் போய் மாட்டினா என்ன பண்ணுவாங்க? இவங்க மக்களுக்காக பேசுகிறது யார்? வழக்கறிஞர், பத்திரிகையாளர், கோர்ட்டு, இவ்வளோ தானே. இப்போ இது மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஆளுங்கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவாங்க? அப்போ அது சர்வாதிகாரமா இல்லையா? இது வந்து அண்ணா இதை நமக்கு சொல்லி கொடுக்கலையே, பெரியார் இதை சொல்லலையே. வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடணும் தானே பேசினது. காமராஜர் காவல்துறையில் இருக்கவங்களாம் எங்களை போட்டு மிதிக்கிறதுக்கு நெஞ்சில் தூக்கி பூட்ஸ் காலில் வச்சு மெரிக்கிறதுக்காக காமராஜர் கஷ்டப்பட்டார். அதுக்காக எங்களுக்கு சோறு போட்டு படிக்க வச்சார். உங்ககிட்ட சின்ன பெண்ண மாவனன்னு ஏர்சோல் 5 பேர் செத்தாங்க. யாரால செத்தாங்க? விஜய் பேசுகிறாரு நெஞ்சுக்கிய, அந்த சிந்தனை இருந்தால் மதியத்தில் வச்சுருப்பாரா? அப்போ ஏர்ஷோ செய்தியும் படிக்கலையா? இதுதான் நீங்கள் திமுக எதிர்க்கிற லட்சணமா? எங்கன்னா பேசியிருப்பார் அவர் ஏர்ஷோ பற்றி? 5 பேர் செத்தாங்கல்ல சென்னையில், காரணமாக தான் செத்தாங்க. எதனால் செத்தாங்க? அறிவியலும் தெரியாது, அரசியலும் தெரியாது, ஒன்றும் புரியாது. ஏன்னா புரிஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒப்பேற்றிக்கிட்டு இப்படி உங்கள் விஜயின் வைப்பு பண்ணின்னு போகிறது. இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நேற்றைய தினம் வந்து எல்லாருக்குமே அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க.
தேர்தலுக்காக தான் கொடுத்தாங்க. எல்லா வாட்டியும் தான் மார்ச் ஏப்ரல் வருது. இந்த மார்ச் ஏப்ரல் ஒண்டி குளு குளுன்னு இருக்கணும்னு முதல்வர் நினச்சிருக்கிறாரு. நன்றி. என்னை பொறுத்தவரையில் என்னன்னா, தேர்தல்ன்றது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லாமல் குறைந்தபட்சம் வேர்ல்டு கப் மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இருந்தால் நமக்கு இன்னும் நிறைய பொங்கல் எல்லாம் இன்னும் நல்லா நடக்கும். ரோடுகள் இன்னும் பெட்டராக போடுவாங்க. மக்கள் மீது கொஞ்சம் பயம், அக்கறை, அட்லீஸ்ட் இல்லாத பாசமும் வரும் அப்படின்றதுக்கு இதுவே சாட்சி. இதில் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே செய்யலை இந்த நிமிஷம் வரையில். பெண்கள் யாரும் கேட்கல. இப்போது இது யாருமே எதிர்பார்க்கல. எதிர்பாராமல் ஒரு இன்பம். அப்போது கேட்காம ஒரு சிலருக்கு கொட்டி கொடுக்குறீங்க. ஒரு சிலர் போராட்டம் பண்ணுறாங்க, கெஞ்சுறாங்க, எங்களுக்கு வேலைக்கு சம்பளம் கொடுங்கன்னு. இனாமா கேட்கல, இனாமா கொடுக்குறேன்றீங்க, ஆனால் ஓட்டை போடுன்றீங்க. ஆனால் தங்களோட உரிமைக்கோ இல்லை தங்களோட அந்த வேலை செஞ்சதுக்கு கூலியாக ஒரு உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியமாக கேட்டால் கொடுக்க மாட்டேன்றீங்க. அதில் கலாட்டா பண்ணுறீங்க. அப்போ கேட்டால் பணம் இல்லைன்றீங்க. தெரில, எனக்கு அந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நானும் இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்குன்ற அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல் எங்களுக்கு பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து